என்ன சொல்லப்பட்டாலும் என் காதுக்கு கேட்காது. நான் என்ன நினைச்சிருக்கிறனோ, என் காதலி, என் காதலன், என் ஹீரோ, என்னுடைய தலைவன், இப்படித்தான் கண்ணுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். இது அரபியினுடைய பழமொழி. அதற்கு பிறகு இவனுக்கு தெளிவுபடுத்தி இவன் விவரம் தெரிந்ததற்கு பிறகு அதற்கு பிறகும் இவனுக்கு கண்ணும் தெரியாது, காதும் தெரியாது. காரணம், ஒருவனை அதிகம் வெறுக்க ஆரம்பித்து விட்டாலும் உனது கண் குருடாகிவிடும், உனது காது செவிடாகிவிடும். நேசமும் கண்ணை குருடாக்கும், கோபமும் கண்ணை குருடாக்கும் என்பதாக அரபியிலே ஒரு பழமொழி கூறுவார்கள். இந்த அனாக் ஒரு விபச்சாரி, ஆனாலும் இந்த அனாக்கின் மீது ஒரு காதல் அந்த நபி தோழருக்கு. 2 பேரும் காதலித்தார்கள், 2 பேரும் வாழ்க்கை நடத்தினார்கள், 2 பேரும் நினைக்கும் பொழுதெல்லாம் சயனிப்பார்கள். இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த நபி தோழருக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டார். அவர் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்து விட்டார். மதீனாவில் வந்ததற்கு பிறகு ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் நபி தோழரான இந்த நபி தோழரை அழைக்கிறார்கள். காபிர்கள் நமது முஸ்லிம் சகோதரர்களை கைது செய்து வைத்திருக்கிறார்கள் மக்காவிலே, அவர்களை நீ அழைத்து வர வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் அந்த நபி தோழரிடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். அந்த நபி தோழர், என் பாசத்திற்குரிய இளைஞர்களே, கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும். விபச்சாரம் வரக்கூடிய வழிமுறை, விபச்சாரம் பிறக்கக்கூடிய 2வது இடம். அப்ப அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கட்டளையை பேணியவராக அவர் என்ன செய்கிறார்? மக்காவிற்கு நடந்தே பயணம் செய்கிறார். அந்த நபித்தோழரினுடைய காலை, அதாவது காபிர்கள் முஸ்லிம் என்ற நபித்தோழரை சிறைப்பிடித்து அவர் காலை உடைத்திருக்கிறார்கள். இப்பொழுது இரவு ஆனதற்கு பிறகு அந்த நபித்தோழர் செவரையேறி குதிக்கிறார். அந்த நபித்தோழரை தனது தோளுக்கு மேலே போட்டவராக இப்பொழுது அந்த நபித்தோழர் வெளியே வரும் பொழுது ஒரு குரல் கேட்கிறது. இந்த குரல் ஏற்கனவே கேட்டு ரசித்த ஒரு குரல், அவரினுடைய சதீகி, அவரினுடைய பழைய காதலி அனாக்கினுடைய குரல். அவர் அழைக்கிறார், அவள் அழைக்கிறாள், மர்ஹபா மர்ஹபா, ஓ நீங்களா, வருக வருக, உங்கள் வருகை நல்வரவாகட்டும். உடனே அவர் கேட்கிறார், தமிழ் மீடியா தாவா. ஆம், நான் அனாக்குதான், எத்தனை நாள் ஆகிவிட்டது. உடனே அந்த பெண் சொல்கிறாள், தோழனே, இன்றைய இரவுகள் இருளாக இருக்கிறது, என்னோடு நீ உறவாட வேண்டும், என்னோடு நீ உறவு கொள்ள வேண்டும். அந்த நபித்தோழர் சொன்னார், ஹுர்ரிம தாலிக், நான் ஒரு முஸ்லிம், அல்லாஹ் இதை ஹராமாக்கி விட்டான், அல்லாஹ் விபச்சாரம் செய்வதை ஹராமாக்கி இருக்கிறான். அந்த அனாக்கு சொன்னால், இல்லை இல்லை, இமாம் இப்னு கஸீர், அஸ்ஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஸானின் அவ் முஷ்ரிக் வஸ்ஸானியத்து லா யன்கிஹு இல்லா ஸானின் அவ் முஷ்ரிகா. சூரா நூரினுடைய 3வது வசனத்திற்கு இந்த விளக்கத்தை கொண்டு வருகிறார்கள். இமாம் அல்பானி இந்த ஹதீஸை மிக சஹீஹான ஹதீஸ் என்பதாக பதிவு செய்கிறார்கள். பலவிதமான ஹதீஸ் கிதாபுகள், திர்மிதி, அபூ தாவூத், ஹாக்கிம், அஹ்மத் போன்ற எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் இந்த செய்தி பதிவு